வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 8th சம் தான் பாருங்கள். இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப், ஓகேங்களா, ரெண்டுமே சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. such that area of triangle ABC is 9 cm square and the area of triangle DEF is 16 cm square, ஓகேங்களா. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர், ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 9, இன்னொரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 16. பிசி ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இஎஃப் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இஎஃப் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிமிலர் அப்படின்னாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூஸ் ஆஃப் சிமிலாரிட்டி அப்படின்றத ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சைட்ஸ் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சைட்ஸ், ஓகேங்களா, அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட ரேஷியோ இந்த டிஇஎஃப், ஓகேங்களா, ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து இதோட சைட்ஸோட ஸ்கொயரோட ரேஷியோவுக்கு ஈக்குவல், ஓகேங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா டிவைடட் பை இது என்னது டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கான பேஸு இஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய டிஎஃப் ஸ்கொயருக்கு ஈக்குவல், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு சைடும் அதோட ரேஷியோவுக்கு ஈக்குவல் அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டியோட யூஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இதன்படி இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து இது 9, இதுக்கு வந்து 16 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயரு டிஇ ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அதனால் அதை பற்றி எழுதவே வேணாம். வேறு என்ன தெரியும், பிசி தெரியும், இஎஃப் தான் தெரியாது. அப்போ நான் இதை நான் அப்ளை பண்ணலாமா. ஸோ பிசி வந்து 2.1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இஎஃப் ஸ்கொயர் எனக்கு தெரியாது, ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இது ரெண்டை மட்டுமே வச்சுன்னா எனக்கு தேவை இஎஃப் மட்டும்தான். அப்போ இதுவும் நான் கன்சிடர் பண்ணுவேன்னா இதுவும் கன்சிடர் பண்ணுவேன்னா இதையும் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன், அதான் எடுத்து எழுதியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இதன்படி பார்த்தேன் அப்படின்னா இந்த இஎஃப் ஸ்கொயர் மட்டும்தான் எனக்கு தேவை, ஈக்குவல் டு 2.1 ஹோல் ஸ்கொயர். இது இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ இஎஃப் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கிட்டு போனதுனால இது ரெண்டும் அப்படியே ரெசிப்ரோக்கலாக இந்த சைடு வரும்போது எப்படி வரும் அப்படின்னா 9 16, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக எப்படி எழுதலாம், 2.1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர், ஓகேங்களா. 16 4 ஸ்கொயர்னும் 9 3 ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ அப்போ இஎஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2.1 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் டிவைட் பை 3 ஸ்கொயர். அப்போ இஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது எல்லாத்தையும் காமன் எடுத்தால் 2.1 இன்ட்டு 4 டிவைட் பை 3 ஹோல் ஸ்கொயர், இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு சமம், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன், இந்த ஸ்கொயருக்கு தனித்தனியாக இருக்கிறத காமனாக கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது என்ன பை 3. ஸோ 3ஐயும் 2.1ஐயும் கட் பண்ணேன் அப்படின்னா 0.7, ஓகேங்களா. ஸோ 0.7 இன்ட்டு 4 2.8ன்னு வரும். ஸோ 2.8 தான் இஎஃப் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ அப்போ கொஸ்டினில் நான் கேட்டிருக்கக்கூடிய இடத்துல இஎஃப் வந்து 2.8 சென்டிமீட்டர் அப்படின்றத ஆன்சராக எழுதிடலாம், ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எது கமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 vertical poles of height 6 meter and 3 meter, ரெண்டு வெர்டிக்கல் போலோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆர் எரெக்டட் above a horizontal ground, ரெண்டு ஹரிஜான்டல் கிரவுண்டில் ரெண்டு இதையுமே நட்டுட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு அதோட வேல்யூவை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், சிமிலர் அப்படின்ற வார்த்தை எதுவுமே யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் நம்ம அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் இப்போ. ஸோ 9th கொஸ்டின், இன் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னா பிஏசி, ஓகேங்களா. ஸோ பிஏசி இந்த மொத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அண்டு ட்ரையாங்கிள், அடுத்த ட்ரையாங்கிள் நான் என்ன எடுக்கிறேன் பாருங்கள், QBC,
கியூபிசி ஓகேங்களா. அதாவது இந்த ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இந்த குட்டி ட்ரையாங்கிள் இது ரெண்டை மட்டும்தான் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் கியூபிசி 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் அப்படின்றப்ப ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காமனாக இருக்குது, சி காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏசிபி ஓகேங்களா. நடுவில் சின்றப்ப சி தான் நடுவில் வரணும். ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிசிக்யூ ஈக்குவல் டு காமன் ஆங்கிள் ஓகேங்களா. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு 90 டிகிரி, இது எவ்வளவு 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ அப்போ பிஏசி ஆங்கிள் ஆஃப் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் கியூபிசி எழுதலாமா. ஸோ ஏவும் பியும் ரெண்டுமே என்னது 90 டிகிரி. ஸோ அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், அப்போ பை டபுள் ஏ கிரிட்டீரியா ஓகேங்களா. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் பை டபுள் ஏ கிரிட்டீரியா ட்ரையாங்கிள் பிஏசி ட்ரையாங்கிள் கியூபிசி ஓகேங்களா. ட்ரையாங்கிள் பிஏசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூபிசி இது ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் சொல்லலாம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகேங்களா. ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்றப்ப இந்த பிஏ எடுத்துக்கிட்டேன்னா இங்கே கியூபி எடுக்கலாம். ஸோ ஓகே அதை தான் எடுக்க போகிறேன். பிஏ டிவைடட் பை கியூபி ஈக்குவல் டு வேறு என்ன எடுக்கலாம், ஏசி டிவைடட் பை பிசி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பெரிய ட்ரையாங்கிள்ன்றப்ப ஏசி, சின்ன ட்ரையாங்கிள்ன்றப்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசி. ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ கியூபி அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க, இது ஒய். பட் நம்மளுக்கு வந்து என்ன தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய கியூபி வந்து என்னன்னு தெரியாது, ஒய்ன்னு அவனே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸுன்றப்ப இந்த சைடு டிவைட் பை இந்த சைடு ஈக்குவல் டு இந்த என்டையர் ஏசி டிவைட் பை இந்த சின்ன பிசி. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது, இந்த பிஏக்கு பதிலாக என்ன எழுதலாம், 6 அவன் கொடுத்துட்டான், கியூபி தெரியாது ஆனால் ஒய்ன்னு கொடுத்துருக்கான், ஈக்குவல் டு ஏசி டிவைட் பை பிசி ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன் ஓகேங்களா. அடுத்தது மொதல் ட்ரையாங்கிள் நான் எப்படி இங்கேருந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் என்டையர் ட்ரையாங்கிளை எடுத்துகிட்டு அதில் சின்ன ட்ரையாங்கிளை நான் இங்கே கட் பண்ணி எடுத்தனோ அதே மாதிரி அடுத்தது இந்த சைடு எடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா. நான் தான் சொன்னது இந்த ப்ளூவில் இருக்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் இருக்குது. ஸோ அதான் எழுதுகிறேன், இன் ஆர்சிஏ அப்படின்றது பெரிய ட்ரையாங்கிள் அண்டு கியூபிஏன்றது சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது 90 டிகிரி. ஸோ அப்போ சியும் பியும் 90 டிகிரி, ஏன்றது என்னது காமன் ஆங்கிள். ஸோ அப்போ ரெண்டையுமே நான் எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன எழுத போகிறேன், ஆர்சிஏ ஓகேங்களா. ஸோ சி ஈக்குவல் டு அதே இது சாரி சி வராது இந்த இடத்துல, இந்த சைடு இருந்து எடுக்கும்போது சி வந்து 90 டிகிரி, அதே மாதிரி ஒய் 90 டிகிரி, சாரி இந்த பி 90 டிகிரி. அப்போ ஆர்சிஏ ஈக்குவல் டு கியூபிஏ ஓகேங்களா. சியும் பியும் எவ்வளவு 90 டிகிரி. அதே மாதிரி அடுத்தது என்ன எழுத போகிறேன், காமன் ஆங்கிள் ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது, ஏ லெட்டர் தான் இருக்குது. அப்போ ஆர்ஏசி ஆங்கிள் ஆஃப் ஆர்ஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் கியூஏபி. ஸோ ஏவும் என்னது காமன் ஆங்கிள். ஸோ அப்போ 2 டிகிரி ஈக்குவல். ஸோ அப்போ பை டபிள்யூஏ கிரிட்டீரியா என்ன எழுதலாம், டபிள்யூஏ கிரிட்டீரியா படி ட்ரையாங்கிள் இங்கே எழுதுனா ஆர்சிஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூபிஏ ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே சிமிலர். ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸு என்ன எழுதலாம், ஆர்சி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்சி டிவைடட் பை கியூபி ஈக்குவல் டு பேஸ் பார்த்தீங்கன்னா சிஏ டிவைடட் பை பிஏ ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிஏ டிவைடட் பை பிஏ. ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஆர்சி அப்படின்றது நம்மளுக்கு என்ன தெரியும், 3 மீட்டர் கொடுத்துட்டான், கியூபி ஒய்ன்னு கொடுத்துருக்கான், ஈக்குவல் டு ஏபி
சிஏ ஓகேங்களா. சிஏ தெரியாது. ஸோ சிஏவை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆர் ஏசி சிஏ ரெண்டில் எதை வேணால் வச்சுக்கலாம். சிஏவை ஏசின்னு மாற்றுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏசி எழுதியிருக்கோம். அதனால தான் சிஏவை ஏசி டிவைடட் பை பிஏ. ஸோ பிஏ எனக்கு தெரியாது. பிஏவை அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6/y = AC/BC. செகண்ட் ஈக்குவேஷன் 3y ஓகேங்களா. எம்ன்றது மீட்டர். 3/y = AC/dB. சரி பிஏ. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்தோம் அப்படியே எடுத்து எழுதுறேன் ஃப்ரம் 1 and 2. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே எழுதுங்க. பட் வந்து எனக்கு ஒய் வந்து ரெண்டுக்கும் கீழே இருக்கிறதுனால ரெண்டையுமே தலைகீழியாக மாற்ற போகிறேன் ஓகேங்களா. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன், அப்படியே தலைகீழாக மாற்றுறேன். y/6 = BC/AC. ஸோ இந்த ஈக்குவேஷன் y/3 = BA/AC ஓகேங்களா. ஸோ இப்போ ஃப்ரம் 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். y/6 ப்ளஸ் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் BA/AC ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒய், இது வந்து டினாமினேட்டரில் 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் 2 இங்கேயும் 2வாலே மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ 2 × y 2 × 3. ஸோ y + 2y 6 2 3 சார் 6 காமனாக 6 எழுதிட்டேன். ஸோ இங்கே ரெண்டுக்குமே காமனாக ஏசி இருக்குது. மேலே வந்து பிசி ப்ளஸ் பிஏ. ஸோ கொடுத்துருக்க படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது பிசி, இது பிஏ. ஸோ இதையும் ஆட் பண்ணால் ஏசி அப்படின்னு மொத்தமாக எழுதலாமா. ஸோ அதான் அங்கே எழுத போகிறேன். பிசியையும் பிஏவையும் ஆட் பண்ணால் ஏசி அப்படின்னு எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ மேலேயும் ஏசி கீழே ஏசி கட் பண்ணிடலாம். என்ன இருக்கும், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 6 இந்த சைடு கொண்டு போகிறேன். y + 2y 3y = 6 கிராஸாக கொண்டு போனால் 6. 3y = 6. அப்போ y = 6/3. y = என்னது 2 மீட்டர் ஓகேங்களா. யூனிட் வந்து எம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மீட்டர். y = 2 மீட்டர். கொடுத்துருக்க கொஸ்டினில் அவன் கேட்டிருக்கிறது ஒய் வந்து என்னது 2 மீட்டர் அப்படின்றத ஆன்சராக எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ ஓகே, வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த சமயம் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளை எடுத்து அது வந்து QBCக்கு சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா. அதில் ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருப்பேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணுற மாதிரி RCA அப்படின்ற ட்ரையாங்கிளும் இந்த QBAன்ற ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லி அதிலிருந்து செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒய்யோட டேட்டா கிடைக்கும். அதை தான் இங்கே வந்து y = 2 அப்படின்னு ஆன்சர் எழுதியிருப்பேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.